நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முத்துகிருஷ்ணன் சார். திருப்பூர்லேருந்து வெளியாகக்கூடிய ரசாயன கழிவுகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நொய்யல் என்கிற ஒரு ஆறை, ஏறக்குறைய ஒரு தமிழ் இலக்கியங்களுக்குள்ளேயும் தொன்மையான ஒரு ஆறு, அந்த ஆறை ஏறக்குறைய இன்னைக்கு அந்த தொழில் அழித்து விட்டது. திருப்பூர் நகரத்திலிருந்து வெளியேறக்கூடிய இந்த ரசாயன கழிவுகள் நொய்யல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணையில் 5 TMCக்கு இந்த கழிவுகள் தேங்கி நிற்கிது. அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் அந்த அணையை ஃப்ளஷ் பண்ணி திறந்து விடும்போது அது காவேரியில் கடலை கலக்கும் பொழுது 30 நாட்கள் இந்த ரசாயனம் ஆறாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்களில் ஆடு மாடுகள் ஆற்றுக்கரைக்கு அந்த தண்ணீரை குடித்தா இறந்து போகுது. அந்த தண்ணீரில் போய் மனுஷன் கிராமத்தில் கை வச்சானா அவனுக்கு தோல் வியாதி வந்துடுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக வளர்ச்சி தான். அதாவது பணம் சம்பாதிக்க மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதெல்லாம் இப்பவும் நீங்கள் பணம் சம்பாதிக்க எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம், அழிக்கலாமா? புள்ளி விவரங்களால் மனுஷன் வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காதீங்க. அது அவங்களா இருக்கட்டும், நீங்களா. புள்ளி விவரமே சொல்லலை, நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு நகரம் வளர 300 கிராமங்களும் ஒரு நதியும் அழியலாமா? உலகமே இன்னைக்கு டெவலப்மெண்ட் தான் சார் இருக்கு. இதை ஏன் நீங்கள் கண்டுக்கிட மாட்டீங்க? இது டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சண்முகப்பிரியா, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விரும்புகிற கேள்வி, இப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது, அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அந்த அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி தினசரி நம்ம நாளிதழ்கள், பேப்பர்லாம், நியூஸ்லாம் படிக்கிறோம். பாவர்ட்டி பற்றி எக்கச்சக்கமான ஸ்டோரிஸ் தினசரி வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் 6 மாதம் ஒரு நேர உணவு சாப்பிட்றவங்கள பற்றியும், இரவு நேர உணவு இல்லாமல் படுக்கைக்கு போகிறவங்கள பற்றியும், அவங்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு 20 கோடிக்கும் மேல் பேசப்படுற ஒரு நிலை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே 2 பேர் பட்னி இருந்து மற்றவங்கலாம் பிரியாணி சாப்பிட்டா அதை வளர்ச்சி, அதை வளர்ந்த குடும்பம்னு சொல்லுவோமா? இல்லை, நான் இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா, முன்னாடி 3 வேளையுமே இல்லாமல் இருந்தாங்க. எலிக்கறி சாப்பிட்ற நிலைமையில இருந்த நம்ம நாடு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது சாப்பிட்றாங்களே, அதுவும் ஒரு வளர்ச்சி தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ பாயிண்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் சொல்லுகிற இந்த 20 கோடி பேரும் இந்த வளர்ச்சியினுடைய ப்ரெசன்ட் மாடலினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலிருந்து வளர்ச்சியின் பெயரால் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய சொந்த நிலங்களில் அணை கட்டப்பட்டிருக்கு, அவங்க சொந்த நிலங்களில் மைனிங் பண்ணப்பட்டிருக்கு, அவங்க சொந்த நிலங்களில் ஒரு பெரிய தொழிற்சாலைக்காக அவங்க அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு பெரும்பகுதியாக நகரங்களில் ஸ்லம்ஸாக, சேரிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களையும் அகாமடேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. எத்தனையோ ரோட்ஸ் இருக்கு, எத்தனையோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், எத்தனையோ ஃப்ளைஓவர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால கண்டிப்பா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எத்தனையோ பேரோட வீடு போகுது. அதே மாதிரி தான் இந்த டேம் ப்ராஜெக்ட் எல்லாமே ஒருத்தருடைய அழிவு, அது நாட்டுக்கே ஆனால் பயன்படுது. இத்தனை கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இத்தனை பேர் வீடு இழக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வீடு இடிச்சுட்டு அந்த இடத்த நம்ம தரிசா விட போறது இல்லையே, அது நம்ம இன்னொரு பயன்பாட்டுக்கு, அதை விட இன்னொரு பயன்பாட்டுக்கு நம்ம போடுறதுனால இது என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். சுல்தான் இஸ்மாயில் சார், நீங்கள் ரெனியூபிள் எனர்ஜி வேணும் அப்படிங்கிற ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. அதில் ஒன் ஆஃப் த ரெனியூபிள் எனர்ஜிஸ் இஸ் சோலார் எனர்ஜி. மேனுஃபேக்சரிங் சோலார் பேனல்ஸ் இஸ் டெக்னாலஜி அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொல்யூட்டிங் டெக்னாலஜி. How do you wish to compromise between environment and technology? பொல்யூஷன் கண்டினியூஸாக பொல்யூட் பண்ணுறதை விட சோலார் பேனல்ஸ், பிவியை விட சோலார் தெர்மல் கிரியேட் பண்ணி ஒன்ஸ் ஓகே போனால் போகுதுன்னு அவங்க போக்குக்கு போய் பொல்யூட் பண்ணி அதை கிரியேட் பண்ணியாச்சுன்னா தென் வில் பி பொல்யூஷன் ஃப்ரீல. அப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க என்வாயன்மெண்ட்டோட. We don't compromise. You are compromising because you said போனா போகுது அப்படின்னு சொல்லி. இத்தனை வருஷம் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு கடைசியா ஒரு வாட்டி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். உங்களுடைய தரப்புல மட்டும் நீங்க பேசுங்க. மனுஷன் ஆரம்பிச்சதுலேருந்து பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கான். இயற்கையே பொல்யூட் பண்ணுது. பட் இயற்கை knows how to handle its pollution. ரைட். நீங்க ஒரு காலத்தில் ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை நெல் அறுவடை செஞ்சோம். இன்றைக்கு 19 மூட்டை 20 மூட்டை தான் அறுவடை செய்கிறோம். டெக்னாலஜி வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, ஆனால் அறுவடை குறைந்தது. How do you wish to solve your problem of food with technology? There are two solutions. Government agriculture science research-க்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி chemical fertilizers which does not hamper the soil fertility அந்த மாதிரி இதில் நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம we can go for organic farming.
அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாத்து தான் ஆகணும். டெக்னாலஜி முன்னேற்றம் வந்து நம்மளுடைய வேளாண்மையை பாதிச்செடுத்து சுற்றுச்சூழல் இருந்தால் தான் நாங்கள் காப்பாற்ற முடியும். இயற்கை விவசாயம் தான் எங்களை காப்பாற்றும். Children, I would just like to tell you one word. When there is a fight between ecology and economy, ecology is generally the loser. How to balance? Start thinking. நான் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, சத்யவாமா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர்கிட்டேருந்து நீங்கள் என்ன கேள்விகளை வேண்டுமானாலும் கேட்டு அவர்களை மடக்கலாம். உங்களுக்கான நேரம் இது. சார் ரமேஷ். ரமேஷ், ஜட்ஜ் வந்து கேட்டும்போது நீங்கள் சொன்னீங்க ஆடு மாடெல்லாம் சாகுதே பரவாயில்ல என்னத்துக்கு. ஆமாங்க, பனியனில் பேர் கிடைக்குது, ஆடு மாடால் பேர் கிடைக்கல. அப்போ இந்த பேர் தான் முக்கியமா? இப்போ ஒரு மாடு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கான், நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நீ வந்து யாருக்காக ஒரு ஆளுக்கு தான் முக்கியத்துவம், நீ எதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க சொல்லுங்க. டோன்ட் பி பயஸ்ட். யாராச்சும் ஒருத்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பேன்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க. மனிதர்களுக்கு கொடுப்பேன். யா, that is what we are saying. ஓகே, நாளைக்கு நான் எல்லா அனிமல்ஸும் எடுத்தா கண்டிப்பா ஹியூமன்ஸால வாழ முடியுமா? அனிமல்ஸ் இல்லாம எனக்கு சொல்லுங்க. எஸ் ஆர் நோ, ஒரே வார்த்தை. இப்போ இது எஸ் ஆர் நோ மட்டும் கேட்டேங்க. நீங்க எப்படி ஒரு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கன்னு கேட்டுங்க. அந்த மாதிரி எஸ் ஆர் நோ தான் கேட்டேன். நீங்க எடுத்து காட்டுங்க, நான் வாழ்ந்து காட்டுறேன். இப்போ ஒன்று ஆவாருக்கு முன்னோட்டே இப்படி ஆனா என்ன, இப்படி ஆனா என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இதான் தப்பு. நீங்க அமெரிக்காவின் ஆட்டத்துக்கு நீங்க வந்து தலையாட்டி பொம்மையா நாங்க யூஎஸ் வந்து எங்களை ஆட்டி படைக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே நாங்க பப்பெட் மாதிரி இருக்கிறோம். சரி, இன்னொரு விஷயம் விடுங்க. மல்டிநேஷனல் நீங்க அதுக்கே வாங்க. அதையா கண்டிப்பா அதுக்கே வர ஏன்னா ஒன்று பாயிண்ட்ஸ் இல்ல. தட்ஸ் ஆல். இந்த பக்கத்திலேருந்து நீங்க யாரிடம் என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? செகண்ட் ஒன். பிரியதர்ஷினி, இந்தியாவில் மைனிங் பண்ணக்கூடாது, பவர் பிளான்ட் கட்டக்கூடாது, லேப்டாப் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கிரியேட்டிங் வேஸ்ட் ஜங்க். என்ன பண்ணலாம்? நாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்போ சொன்னோம்? நான் எப்போ சொன்னேன்? நாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்பதான் என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லதுன்னு தான் சொல்றோம். நாங்க வந்து செல்போன்ஸ் யூஸ் பண்றோம், இல்லைன்னு சொல்லல. நீங்க என்ன சொல்ல வரேன்னா, செல்போன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிக்கு லைசன்ஸ் தரீங்கல்ல, அதே கம்பெனியை நீங்க ரீசைக்கிள் பண்ணாதான் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண விடுவோம். அந்த நீங்க சொன்ன அந்த திருப்பூர் இதுக்கு ஓகே, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மைனிங் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பவர் பிளான்ட்டுக்கு நீங்க ஒரு ஆல்டர்னேட் கொடுங்க. எல்லா பவர் பிளான்ட்லயும் நம்ம ஹீட் வேணும், புகை வருது. அந்த புகையை என்ன பண்ணலாம்? அந்த புகையை அப்சார்பன்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா பொல்யூட்டன்ஸை அப்சார்ப் பண்ணலாம். பண்ணிட்டு கொஞ்சம் லெஸ் பொல்யூட்டடா விடலாம். எந்த அளவு நம்ம லீஸ்ட் பொல்யூஷன் கொடுக்கணும் தான் இங்க ட்ரை பண்ணணும்.